நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேக்ரெட் ஹார்ட் ஷ்ரைன் எக்மோர் யூடியூப் சேனல். இதயத்தின் நேசம் இல்லம் எங்கும் மலர. அனைவருக்கும் வணக்கம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. திருவழிபாட்டு பொருட்கள் பற்றிய 7ஆம் பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாரத்தின் பதிவை நாம் ஒரு ஆசீர்வாதத்தின் பதிவு என்று அழைக்கலாம். காரணம், ஆண்டவருடைய திருவுடலை தாங்கி மக்கள் அனைவருக்கும் இறுதி ஆசீர்வாதம் தருகின்ற அந்த நற்கருணை கதிர் பாத்திரத்தை பற்றி பார்க்கவிருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்லலாமா? இந்த வாரத்தின் பதிவிலே நாம் பார்க்க வைக்கின்ற பொருட்களை பற்றி பார்ப்போம். முதலிலே கார்பரல் என்று அழைக்கப்படுகின்ற திருமேனி துகில், இரண்டாவதாக ஆண்டவருடைய உடலை தாங்கி ஆசீர்வாதம் தருகின்ற நற்கருணை கதிர் பாத்திரம், மூன்றாவது அந்த ஆண்டவரின் திருவுடலை மையப்படுத்துகின்ற லூனட் என்று அழைக்கப்படுகின்ற நற்கருணை சிமிழ், அதனுடைய குடுவை, நான்காவதாக நோயுற்றோருக்கு நன்மை எடுத்துச் செல்கின்ற பிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிறிய பாத்திரம். இது நான்கை பற்றி நாம் இந்த பதிவிலே விளக்கமாக பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை கதிர் பாத்திரத்தை கொண்டு ஆசீர்வதிக்கின்ற பொழுது கண்டிப்பாக பீடத்தின் மேல்தான் செய்ய வேண்டும். இரண்டாவதாக, பீடத்தின் மீது பீடத்துணி ஆல்டர் கிளாத் இருந்தாலும் கூட திருமேனி துகிலை நாம் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். ஏன் என்பதை சென்ற வார பதிவிலே பார்த்தோம். ஆண்டவரின் திருவுடலை தாங்குவதற்கென்று சில முக்கியமான தரவுகள் உண்டு. இந்த திருமேனி துகிலை வெறித்து வைத்த பிறகு அதன் மீது நற்கருணை பாத்திரத்தை வைத்து நாம் ஜெபிக்கலாம், ஆசீர்வாதம் செய்யலாம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது திருமேனி துகில் மீது இந்த நற்கருணை கதிர் பாத்திரத்தை வைத்திருக்கின்றோம். நற்கருணை கதிர் பாத்திரம், இதனுடைய ஆங்கிலத்தின் பெயர் மான்ஸ்ட்ரன்ஸ் என்று அழைப்பார்கள். மான்ஸ்ட்ரன்ஸ். இன்னொரு பேரும் உண்டு, லத்தீனிலே ஓஸ்டென்சோரியம் என்று ஒரு பேர் உண்டு. இந்த இரண்டிற்கும் ஒரு பொதுவான கருத்து உண்டு, ஒரு அர்த்தம் உண்டு. மோன்ஸ்திராரே, லத்தீன் மொழியிலே மோன்ஸ்திராரே, ஓஸ்தேந்தரே என்று இரண்டு வார்த்தைகள் உண்டு. இதனுடைய விளக்கம் என்ன? டு ஷோ, காண்பித்தல் என்பது பொருள். ஆண்டவருடைய முழு நிறை பிரசன்னத்தை மக்களுக்கு காண்பிப்பதாக அமைகிறது. எனவே ஆண்டவரின் திருவுடல் தாங்கிய இந்த கதிர் பாத்திரம் ஆசீர்வாதத்தின் நிறைவு என்றும் சொல்லலாம். மற்ற எந்த ஆசீர்வாதத்தை தாண்டியும் இந்த ஆசீர்வாதம் என்பது மிகவும் சிறந்த ஒரு ஆசீர்வாதமாக அமைகிறது. அதனால்தான் நாம் இந்த வழிபாட்டு நேரத்திலே இறுதியிலே ஆண்டவரை பற்றிய சிந்தனை மேற்கொண்ட பிறகு ஆசீர்வாதத்தை தருகின்றோம். மோன்ஸ்ட்ரன்ஸ், மோன்ஸ்திராரே, ஒஸ்தேந்தரே என்றால் டு ஷோ, காண்பித்தல், கடவுளின் மாட்சி பொருந்திய ஒரு ஆசீர்வாதத்தை மக்களுக்கு காண்பித்தல் என்பதற்காக இதற்கு மான்ஸ்ட்ரன்ஸ் என்று அழைப்பார்கள். தமிழிலே நற்கருணை கதிர் பாத்திரம். எதற்காக கதிர்? ஆண்டவரின் கதிர்கள் அனைவரின் நோக்கி செல்கின்றன என்பதை காட்டுவதற்காக கதிர் பாத்திரம் என்று அழைக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கவிருப்பது நற்கருணை சிமிழ். ஆண்டவரின் திருவுடலை தாங்கிய இந்த குடுவை. சிமிழ் என்பது தமிழ் மரபிலே ஒரு புதிய வார்த்தை அல்ல. ஒவ்வொரு குடும்பத்திற்கு செல்கின்ற பொழுதும் குடும்பத்தில் இருக்கின்ற மணமுடித்த பெண்களுக்கு குங்கும சிமிழை திறந்து குங்குமத்தை தருவார்கள், மனம் முடித்த பெண்களுக்கு கொடுப்பார்கள். இதிலே இந்த குடுவையிலே ஆண்டவருடைய திருவுடலை தாங்கிய அந்த நற்கருணை சிமிழை வைப்பார்கள். அதற்கு பல வடிவங்கள் உண்டு. சிறியவதற்கு சிறிதாகவும் பெரியவற்றிற்கு பெரிதாகவும் வைத்திருப்பார்கள். இதை ஆசீர்வதித்த பிறகு அதை இந்த குடுவையிலே வைத்து மூடி வைப்பார்கள்.
பிறகு இந்த நற்கருணை சிமிழை எடுத்து நாம் ஏற்கனவே பார்த்த நற்கருணை கதிர் பாத்திரத்திற்குள் வைப்பார்கள். இதற்கு ஆங்கிலத்திலே லூனட் என்கின்ற பெயர் உண்டு. லூனட் என்றால் என்ன? லூனா என்றால் நிலா என்று அர்த்தம். இப்பொழுது இந்த குடுவையானது முழு வடிவமாக வட்டமாக இருக்கிறது. ஆனால் தொடக்கத்திலே லூனட் என்பது அரை நிலாவாக, பிறை நிலாவாக இருந்திருக்கும். அதனை திறந்து நற்கருணை வைத்து மூடி வைப்பார்கள். அதற்கு ஒரு தனி கண்ணாடி கூடு இருந்திருக்காது, கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இருந்திருக்காது. அதை நிலா வடிவில் இருக்கின்ற ஒரு குடுவையிலே வைத்து உள்ளே வைப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, நற்கருணையை தாங்கியிருக்கின்ற இந்த குடுவையை நாம் திறக்க அதிலே நற்கருணை இருக்கிறது. இதை எடுத்து நற்கருணை கதிர் பாத்திரத்தில் உள்ள காது போன்ற அந்த அமைப்பிலே உள்ளே வைக்கின்றோம். வைத்து இதை மூடிய பிறகு இப்பொழுது நற்கருணை கதிர் பாத்திரமானது ஆண்டவரின் திருவுடலை தாங்கி முழு ஆசீர்வாதத்திற்கு தயாராக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரின் திருவுடலை தாங்கியிருக்கின்ற நற்கருணை பேழை, நற்கருணை கதிர் பாத்திரம் இப்படி வைக்கின்ற வேளையிலே மக்கள் நற்கருணை கதிர் பாத்திரத்துக்கு முன்பாக, ஆண்டவருடைய திரு பிரசன்னத்திற்கு முன்பாக முழந்தால் படித்து ஜெபிக்கலாம், ஆண்டவரை ஆராதித்து பாடல்கள் பாடலாம். இப்படி நற்கருணை வழிபாட்டிலே பங்கெடுத்த பிறகு இறுதி ஆசீர்வாதத்திற்கு முன்பாக தாந்தும் எர்கோ என்கின்ற பாடலை பாடுவார்கள். லத்தீன் மொழியிலே தாந்தும் எர்கோ, தமிழிலே மாண்புயர் என்கின்ற இந்த பாடலை பாடி முடித்த பிறகு குருவானவர் ஆண்டவரின் திருவுடல் திருரத்த பெருவிழாவிலே பயன்படுத்தப்படுகின்ற திருக்குழும மன்றாட்டு, கொலட் என்று அழைப்பார்கள், அந்த ஜெபத்தை சொல்லி முடித்த பிறகு நற்கருணை ஆசீர்வாதத்தை அனைவருக்கும் பகிர்ந்தளிப்பார். அனைவருக்கும் 3 திசையிலே கொடுப்பார். ஆரம்பித்து தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் என்று மனதிற்குள்ளாக சொல்லி அதனை பீடத்தின் மீது வைப்பார்கள். இந்த தருணத்திலே எண்ணற்ற பங்கிலே நடக்கின்ற ஒரு தவறு, அந்த நேரத்தில் தான் இசையமைப்பாளர்கள் தன்னுடைய இசையை திறமையெல்லாம் வெளிப்படுத்துவார்கள். தவறு. ஆண்டவருடைய திரு பிரசன்னத்தை மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிற தருணத்திலே அங்கே மணிகள் ஒலிக்கப்பட வேண்டும். தேவைப்பட்டால் ஆலயத்தின் மணிகள் அடிக்கப்படலாம். ஆலயத்தினுடைய மணிகள், the church bell, அந்த bell that the altar server can carry, இந்த 2 மணிகள் மட்டுமே ஒலிக்கப்பட வேண்டும். மற்ற இசைக்கருவிகள் மீட்டக்கூடாது. காரணம், மக்களுடைய கவனம் எல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பற்றி மட்டும்தான் இருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை பற்றி சிந்திப்பதாக மட்டும்தான் இருக்க வேண்டும். இந்த இசை எந்த பாடலிருந்து வருகிறது, இந்த இசை யார் அமைத்தது என்பதை பற்றி மக்கள் சிந்திக்க கூடாது என்பதற்காக அங்கு மணிகள் மட்டுமே ஒலிக்கப்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, அடுத்தபடியாக நாம் சிந்திக்கவிருப்பது பிக்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற நோயுற்றோருக்கு நற்கருணை எடுத்துச் செல்கின்ற இந்த குடுவை. பொதுவாக இந்த குடுவையிலே பல சின்னங்கள் இருக்கலாம். ஆனால் பொதுவாக வைக்கின்ற சின்னமானது எக்ஸ் என்ற ஆங்கில எழுத்தும் பி என்கின்ற ஆங்கில எழுத்தும் பொதிந்த ஒரு வார்த்தை. அது ஒரு மிகச்சிறந்த வார்த்தை. ஆதி திருச்சபையிலே மக்கள் பயன்படுத்திய ஒரு வார்த்தை. கிரேக்க மொழியிலே கிறிஸ்தோஸ் என்கின்ற ஒரு வார்த்தை என்றால் கிறிஸ்து, மீட்பர் என்று அர்த்தம். அந்த கிறிஸ்தோஸ் என்புடைய வார்த்தையினுடைய முதல் 2 எழுத்துக்களை எடுத்திருக்கிறார்கள். இக்ஸ் ரோ என்று கூறப்படுகின்ற எக்ஸ் பி, இதை பயன்படுத்துவார்கள். கிறிஸ்து என்று பொருள். கிறிஸ்துவுடைய திருவுடலை தாங்கி அந்த குடுவை எடுத்துச் செல்வார்கள். மற்ற சின்னங்களும் இருக்கலாம். அன்னை மரியாளின் புகைப்படம் இருக்கலாம், ஆண்டவர் ஆயன் என்கின்ற புகைப்படம் இருக்கலாம், எது வேண்டுமானால் இருக்கலாம். முக்கியமானது இதிலே வைக்கப்படுகின்ற ஆண்டவரின் திருவுடல். இதை உள்ளே வைத்த பிறகு மூடி இதை ஒரு வெள்ளை துணியிலே பொதிந்து எடுத்துச் செல்வார்கள். வெள்ளை துணியிலே மூடி எடுத்துச் செல்வார்கள். பிறகு இதை ஒரு தோற்பையிலே, லெதர் பேக் அதுள்ள வைத்து
குருவானவர்கள் அந்த காலத்திலே கழுத்திலே மாட்டிக்கொண்டு தன்னுடைய இதயத்திற்கு நெருக்கமாக வைத்து எடுத்துச் செல்வார்கள். அதனால்தான் குருவானவர்கள் அணிந்திருக்கின்ற இந்த கேசக் என்று அழைக்கப்படுகின்ற இது உடுப்பிலே உள்பக்கமாக ஒரு பை இருக்கும். அந்த பையிற்குள்ளாக வைத்து எடுத்துச் செல்வார்கள். இல்லை என்றால் இதை ஒரு நல்ல ஒரு பையிலே பிடித்தும் செல்லலாம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய பதிவிலே திருவழிபாட்டு பொருட்களிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினுடைய உச்சமாகிய நற்கருணை ஆசீர்வாதத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற பொருள்களாகிய மான்ஸ்ட்ரன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற நற்கருணை கதிர் பாத்திரத்தை பற்றியும், அதனுள் ஆண்டவருடைய திருவுடலை வைக்கின்ற லூனட் என்று அழைக்கப்படுகின்ற நற்கருணை சிமிழ் பற்றியும், நோயுற்றோருக்கு மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு ஆண்டவருடைய திருவுடலை எடுத்துச் செல்கின்ற பிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற குடுவை பற்றியும் பார்த்தோம். இது கண்டிப்பாக ஒரு புதிய பதிவாக இருக்கலாம், புதிய தெளிவாக இருக்கலாம். தெளிவை பெற்றுக்கொண்ட நீங்கள் கண்டிப்பாக இதை மற்றவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறை நம்முடைய ஆலயத்திலே வெள்ளிக்கிழமையில் நடக்கப்படுகின்ற நற்கருணை ஆராதனை பார்க்கின்ற பொழுது இதையும் சிந்தித்து மகிழுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்முடைய திருத்தலத்திலே நற்கருணை ஆசீர்வாதத்தை நேரடியாக உங்களுக்கு ஒளிபரப்புகின்றோம். அதையும் பார்த்து மகிழுங்கள். ஒவ்வொரு முறையும் அதை சிந்தித்து மகிழுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் புதிய தகவலோடு சந்திக்கின்றோம். அதுவரை நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேக்ரட் ஹார்ட் ஷ்ரைன் எக்மோர் யூடியூப் சேனல். இதயத்தின் நேசம் இல்லம் எங்கும் மலர.